இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல 250 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு, அடுத்து இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, லேசா தட்டுன ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துட்டு, இந்த ஸ்வீட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு மூணார் டீ ஷாப்போட ரிச் பிரேக்ஃபாஸ்ட் டீ எடுத்திருக்கேங்க. 2.5 டீஸ்பூன் அளவுக்கு இந்த டீ பவுடரை பாலோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த டீ பவுடரை கலந்த பிறகு இந்த பால் அடுத்து 2 தடவை கொதி வந்து அடங்கணும். ஒரு தடவை கொதி வந்து அடங்கிடுச்சு. இப்போ இன்னொரு தடவை கொதிக்கட்டும். ரெண்டாவது தடவை கொதி வந்து அடங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த டீயை வடிகட்டிக்கலாங்க. இந்த டீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ல இருக்கும். நம்ம செய்ய போற ஸ்வீட்டுக்கு அதான் வேணும். அடுத்து ஒரு கடாயில 100ல இருந்து 120 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நாம சேர்த்த நெய் உருகினதும் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. கடலை மாவை 1 கப்ல எடுக்கும்போது சரியா 150 கிராம் இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த இந்த கடலை மாவை நெய்யோட சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுத்த ஒரு 15 நிமிஷத்துக்கு மிதமான தீயில இதை கைவிடாம நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வெளிர் மஞ்சள் நிறத்துல இருக்கு. ஆனா கடலை மாவு நெய்யோட சேர்ந்து நல்லா வெந்து டார்க் கலர்ல வரணும். அப்படி டார்க் கலர்ல வர்ற வரைக்கும் கைவிடாம நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா லேசா டார்க் கலர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, இப்போ 15 நிமிஷம் ஆச்சு. நல்லா டார்க் கலர்ல வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல இதோட நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்ச டீ இருக்கு பாத்தீங்களா, அதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இந்த டீயை சேர்த்த உடனே கரண்டியால கிளற ஆரம்பிங்க. சரியா 20 செகண்ட்ல ஒரு மேஜிக் நடக்கும். இந்த இடத்துல நான் வீடியோ கிளிப்பை கட் பண்ணல. நீங்க கிளற கிளற சரியா 20 செகண்ட்ல லிக்விடா இருக்கிறது அப்படியே திக்கா ஆகிடும். திக்கா ஆகுறது மட்டும் இல்லாம அப்படியே சுருண்டு வரவும் ஆரம்பிச்சிடும். இப்போதான் நான் கரெக்டா வீடியோ கிளிப்பை கட் பண்றேன். பாத்தீங்களா எப்படி சுருண்டு வருதுன்னு? அவ்வளோதாங்க. அடுத்து இதோட 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு, மேற்கொண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அடுத்த ஒரு 3 நிமிஷத்துக்கு திரும்பவும் இதை கைவிடாம நல்லா கலந்துக்கலாங்க. இது உண்மையாவே சரியாதான் வந்திருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்றதுன்னா, நீங்க எந்த கரண்டி பயன்படுத்துறீங்களோ அந்த கரண்டியாலேயே இதை இதே போல தொட்டு தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கூட பிசு பிசுப்பா ஒட்டவே கூடாது. அவ்வளோதாங்க. இது இப்போ ரொம்பவே பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதுல நான் வாழை இலை வச்சிருக்கேன். இந்த வாழை இலையில கொஞ்சமா நெய் தடவிட்டு, சூடா இருக்கும் போதே இதை இந்த வாழை இலையில சேர்த்துட்டு பீஸ் போடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சமப்படுத்திக்கலாங்க. நல்லா அழகா மட்டமா இதை சமப்படுத்தியாச்சு. அடுத்து ஒரு அரை மணி நேரமோ அல்லது 1 மணி நேரமோ அல்லது உங்களால எவ்வளவு நேரம் பொறுமையா இருக்க முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு ஒரு வாழை இலை இல்லைனா ஒரு தட்டு வச்சு இதை மூடி வச்சிடலாங்க. நான் சரியா 1 மணி நேரம் கழிச்சு ஒரு சின்ன கத்தியால இதை அழகா பீஸ் போட்டுட்டேன். நான் சொன்ன அளவுகளில் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்ல 8 கணிசமான பீஸ் வரும். அவ்வளோதாங்க. வாயில வச்சதுமே கரையிற அளவுக்கு ரொம்பவே சாஃப்டான சாய் பர்ஃபி ரொம்பவே சூப்பரா ரெடி ஆகிடுச்சு. Download Moj.